அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். கடவுள் என்ற வார்த்தை சிலருக்கு பக்தியை தருகிறது, சிலருக்கு தேடுதலை தருகிறது. ஒரு இளைஞனுக்கு கடவுளை நேரில் பார்க்க வேண்டும் என்ற ஆசை எழுந்தது. அவன் ஒரு வேத பாடசாலைக்கு சென்றான். அங்கிருந்த பண்டிதரிடம் தனது விருப்பத்தை சொன்னான். அவர் இளைஞனுக்கு வேதம் கற்றுக் கொடுத்ததோடு பல நூல்களையும் படிக்கச் செய்தார். இளைஞனும் புலமை பெற்றான். ஆனால் கடவுள் காட்சி கிடைக்கவில்லை. வெறுப்படைந்த அவன் அங்கிருந்து வெளியேறினான். இவ்வளவு கற்றிருக்கிறோம், ஆனாலும் நமக்கு தரிசனம் கிடைக்கவில்லையே என்று நினைத்தான். சில காலம் அமைதியாக இருந்தான். ஒரு சமயம் ஒரு மகானிடம் தன் மனதில் இருந்த எண்ணத்தை கொட்டினான். தான் படித்த மேதாவியாக இருந்தும் கடவுள் தன்னை கண்டுகொள்ளவில்லையே என்றும் ஆணவமாக பேசினான். அவனது கர்ப்பத்தை கவனித்த அந்த மகான், தம்பி, ஒரு நிமிடம் நான் சொல்வதை கேள். நீயோ நிறைய கற்றதாகவும் பல அனுபவங்கள் பெற்றதாகவும் சொல்கிறாய். அவற்றையெல்லாம் நான் சோதிக்க வேண்டுமானால் அதற்குரிய அவகாசம் எனக்கு இல்லை. எனவே உனக்கு என்னென்னவெல்லாம் தெரியுமோ அவற்றையெல்லாம் ஏட்டில் எழுதி வா. நான் ஓய்வாக இருக்கும் வேளையில் அவற்றை படித்து உனக்கு கடவுளை காணும் பாக்கியம் இருக்கிறதா என்பதை அறிந்து சொல்கிறேன் என்றார். இளைஞன் வீட்டிற்கு திரும்பினான். தான் படித்ததையெல்லாம் எழுத ஆரம்பித்தான். 2 வருடங்கள் கடந்துவிட்டது. பின்பு அவற்றை ஒரு பையில் கட்டி மகானை சந்திக்கச் சென்றான். மகான் அவனிடம், மகனே, இவ்வளவு ஏடுகளை படிக்கும் பொறுமை என்னிடம் இல்லை. இதில் தேவையற்றதை நீக்கி சுருக்கமாகவே ஒரே ஒரு ஏட்டில் நீ படித்ததன் சாராம்சத்தை மட்டும் எழுதி வா என்றார். இளைஞனும் சில மாதங்கள் முயற்சி செய்து அவர் சொன்னதை செய்தான். அவரை சந்திக்கச் சென்றான். அப்போது மகான் அவனிடம், அடடா, இப்போது எனக்கு முன்பு போல் பார்வை சரியாக இல்லையே. சரி, இந்த ஏடுகளில் இருப்பதை இன்னும் சுருக்கமாக ஒரு ஏட்டில் எழுதி வா, பதில் சொல்கிறேன் என்றார். இளைஞன் சளைக்கவில்லை. அதையும் எழுதி கொண்டு இன்னும் சில மாதங்கள் கழித்து அவரிடம் வந்தான். அப்போதும் மகான் அதை படிக்கவில்லை. நீ கற்றவற்றை ஒரே ஏட்டில் எழுதி கொண்டு வந்தது மகிழ்ச்சிதான், ஆனாலும் இதையே இன்னும் சுருக்கமாக ஒரு வரியில் எழுதி கொண்டு வா, உனக்கு பெரிய வேலையும் அல்ல என்று சொல்லி அனுப்பி வைத்தார். இப்போது இளைஞனுக்கு என்ன எழுதுவதென தெரியவில்லை. எனவே வெற்று ஏட்டுடன் வந்தான். மகான் புன்னகையுடன், மகனே, நீ கேட்ட கேள்விக்கான பதிலை இப்போது நீயே புரிந்து கொண்டிருப்பாய். நீ கற்றதாக சொன்னதெல்லாம் இந்த வெற்றி ஏட்டை போன்றுதான். வெறும் கல்வி கடவுளை காண உதவாது. அவரை காண வேண்டுமானால் முதலில் அவரிடம் மனப்பூர்வமான பக்தி செலுத்து. அதை விடுத்து நான் அவ்வளவு படித்தேன், இவ்வளவு தெரிந்தவன் என்று பேசுவதால் பயன் எதுவும் ஏற்படாது. இதனால் கர்வமே உண்டாகும். கர்வமுள்ள மனதில் கடவுள் தெரிய மாட்டார் என்றார். இதைத்தான் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்றும், யாக்கோபு 4:6 ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பணமோ, நம்முடைய பதவியோ, நம்முடைய ஜனமோ, நம்முடைய இனமோ, தன்னுடைய ஜாதியோ பெருமையாய் நினைத்து கொண்டு வாழ்ந்தோமானால் கடவுள் என்கிற உன்னதமான அந்த உணர்வை நாம் புரிந்து கொள்ள முடியாது, அந்த நிலையை அடையவும் முடியாது. ஆகையால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் ஒன்றுமில்லை என்று எண்ணுவோமானால், நம்மை தாழ்த்துவோமானால் தேவன் நமக்கு காட்சியளிப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.